வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். கலாஸ் பாட்ஷாலாவோட ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழில் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் புதுசாக கற்றுக்க போகிறோம்னு சொன்னால், பட்னாவோட உபயோகம். பட்னா அப்படிங்கிற யூசேஜ் ரொம்ப அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அதோட யூசேஜில் வீடியோ 1 இதில் இன்னொரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் இதை எந்த சூழ்நிலைகளில் எப்படி உபயோகப்படுத்துவோன்றதை நம்ம கற்றுக்குறோம். பட்னா அப்படின்னா, இப்போ நம்ம தமிழில் நேரிடுகிறதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ எனக்கு தான் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி வந்துடுது, நீ தான் இப்போ இந்த வேலையை செஞ்சாகணும், யூ ஹாவ் டு டூ எவ்ரி திங் டுடே அப்படி சொல்கிறோம். அம்மா தான் என்ன உடம்பு சரியில்லைனாலும் வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆஃபீஸில் எங்கள் அப்பாவுக்கு தான் எல்லா ஒர்க்கும் செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி தவிர்க்க முடியாத அப்படிங்கிறது செய்கிறோம் இல்லையா, அதை தான் பட்னாங்கிறது சொன்னோம். ஒரு கம்பல்ஷன், இங்கிலீஷில் சொன்னால் கம்பல்ஷன். அந்த வேலைன்றது நம்மளுக்கு கட்டாயம் நம்ம அதை செஞ்சாகணும், தவிர்க்கவே முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம பட்னான்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கிறப்போ எழுவாயோட கோ சேர்க்கணும், அதாவது சப்ஜெக்டோட கோ சேர்க்கணும். இப்போ நேற்று எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பெங்களூர் போக வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஹிந்தியில் சொல்கிறப்ப, கல் மேரே மாமாஜி அச்சானக் அஸ்வஸ்த் ஹோகையே. திடீர்னு நேற்று எங்கள் மாமா உடம்பு சரியில்லாமல் ஹோகையே ஆயிட்டாங்க. அச்சானக், திடீர்னு, சடன்லி. முஜே பகுத் ஜல்தி பெங்களூரு ஜானா படா. எனக்கு ரொம்ப அவசரமாக பெங்களூரு ஜானா படா. முஜே தான் சொல்லணும், மை வரக்கூடாது. மையோட கோ சேர்த்து முஜேன்னு வரணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், முஜே கல்கத்தா ஜானா படா. நான் கல்கத்தா போக வேண்டியதாக இருந்தது. ஐ ஹேட் டு கோ டு கொல்கத்தா. நான் கல்கத்தா போக நேரிட்டது அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ இங்கே கண்டிப்பாக நீங்கள் முஜே தான் போடணும். மை ப்ளஸ் கோ = முஜே தெரியும் இல்லையா உங்களுக்கு. மே கல்கத்தா ஜானா படா அப்படின்னா தப்பு, அந்த யூசேஜ் வரக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மை கல்கத்தா ஜானா படா அப்படின்னு வரக்கூடாது, முஜேன்னு தான் வரணும். இது ராங் யூசேஜ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சப்ஜெக்டோட கண்டிப்பாக கோ சேர்க்கணும், எழுவையோட கோ சேர்க்கணும். முஜே கல்கத்தா ஜானா படா, நான் கல்கத்தா போக நேரிட்டது. படா பாஸ்ட் டென்ஸ், புரியுதா? அதே மாதிரி இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, ஜானா படா, காணா படா, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த வர்பு இப்போ இந்த மாதிரி இந்த கோ ஆட் பண்ணிடுறோம் இல்லையா. இங்கே எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டோட பால் எண், அதாவது இதோடைய ஜெண்டர் நம்பரை பொறுத்து தான் இங்கே நம்ம போடுவோம். முஜே கல்கத்தா ஜானா படா, நான் கல்கத்தா போக நேரிட்டது. ஐ ஹேட் டு கோ டு கல்கத்தா அப்படின்னு அர்த்தம். உசே ரோட்டியா காணி படி, அவன் சப்பாத்தி சாப்பிட நேரிட்டது. சப்பாத்தி ரோட்டியா ப்ளூரல் சொல்லலையா, ஸோ அதனால படின்னு போட்டு புள்ளி வச்சிருக்கோம். உசே வகு ப்ளஸ் கோ உசே, உஸ்கோ உசே ரெண்டு ஒன்று தான். உசே அவனுக்கு, அவன் சப்பாத்திகள் சாப்பிட நேரிட்டது. இங்கே கோ ஆட் பண்ணுறோம். தமிழில் சொல்கிறப்ப நான் போக நேரிட்டது, நீ செய்தாகணும் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அவனுக்கு நேரிட்டதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கே கோ ஆட் பண்ணுறோம். அவன் சப்பாத்திகள் சாப்பிட நேரிட்டது. ஆனால் இந்த ரோட்டிக்காக தான் படி போடுறோம். ரோட்டியா ப்ளூரல்ன்றதால பாருங்க படி. ஓகேயா, புரியுதா? ராதாக்கோ 10 रुपये दंड देने पड़े. ராதாவுக்கு 10 रुपये 10 ரூபாய், தண்ட அப்படின்னா ஃபைன், தேனே படே. 10 रुपयेன்னு சொல்லிட்டு ப்ளூரலில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான் தேனே படே. இங்கே ராதாவை நம்ம கன்சிடர் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம், 10 रुपये ப்ளூரலுங்கிறதால தேனே படே. இப்போ வெறும் ருப்பியா நம்ம குறிப்பிட்டோம்னா ருப்பியா தேனா படா அப்படின்னு குறிப்பிடலாம். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ், புரியுதா? இது ஃபியூச்சர்லேயும் வரும், ப்ரெசன்ட்லேயும் வரும். பட்டோட யூசேஜ் எல்லாத்துலேயும் பண்ணுவோம். தண்ட தேனே படே, தர நேரிட்டது, புரியுதா? ஹமே ஷியாம் கே சாத் தெலுங்கு மே போல்னா படா. நாம ஷியாமோட, ஹமேனா ஹம் ப்ளஸ் கு ஹமே, நாம் ஷியாம் கே சாத், ஷியாமோட தெலுங்குமே போல்னே படா, தெலுங்குல தான் பேச நேரிட்டது எங்களுக்கு. கியோங்கி, ஏனெனில், பிகாஸ்
उसे दूसरी कोई जबान नहीं मालूम. उसे அவனுக்கு दूसरी कोई வேற कोई எந்த ஜபான் அப்படின்னா லாங்குவேஜ் நஹி மாலும் அவனுக்கு வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. உசேன்னா அவனுக்கு வேற எந்த மொழியும் அவனுக்கு தெரியாது. உசே दूसरी कोई பாஷா நஹி மாலும்னு சொல்லலாம். ஜபான்னாலும் லாங்குவேஜ் தான். ஓகேயா? ஸோ நாங்கள் வந்து ஷியாமோட தெலுங்கில் பேச நேரிட்டது. ஏன்னா அவனுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது. मुझे कल सभा में हिंदी में बोलनी पड़ी. நேற்று நான் சபாக்கு போனேன், ஒரு மீட்டிங் போனேன், அங்கே ஹிந்தியில் பேச நேரிட்டது அப்படின்னு சொல்கிறேன். चंद्रमती को हरिश्चंद्र के कारण अनेक तकलीफें सहनी पड़ी. சந்திரமதி ஹரிச்சந்திரனோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க சந்திரமதிக்கு வந்து ஹரிಶ್ಚಂದ್ರಕ್ಕೆ காரணம் ஹரிச்சந்திரனோட அவன் காரணத்தால் அநேக் தக்லீஃபே, தக்லீஃப்னா கஷ்டம், தக்லீஃபேனா கஷ்டங்கள், அநேக் தக்லீஃபே பல கஷ்டங்களை சகுனி படி, சகுனினா டு டாலரேட் தாங்க, படி நேரிட்டது. தக்லீஃபேன்னு ப்ளூரலாக சொல்லியிருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், படின்னு போட்டிருக்கோம். தக்லீஃபுங்கிறது பெண்பால், சகுனி படின்னு அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம். படின்னு போட்டு புள்ளி வச்சிருக்கோம். அனுஸ்வர் படி. सीता जी को अशोक वन में रावण के कारण अनेक तकलीफें सहनी पड़ी. சீதைக்கு வந்து அசோகவனத்தில் ராவணனால் பல கஷ்டங்களை தாங்க வேண்டியதாக இருந்தது. तकलीफுங்கிறது பெண்பால். जीवन में सबको अपनी इच्छा के विरुद्ध काम करना पड़ता है. जीवन में லைஃப்பில் ஜீவன் ஜிந்தகி இதெல்லாம் லைஃப் தான். வாழ்க்கையில் சபுக்கோ எல்லாருக்குமே அப்படி இச்சாக்கே விருத்த, இச்சான்னா நம்மளோட விஷ் விருப்பம், அப்படி இச்சா அவங்களுடைய விருப்பத்துக்கு கே விருத்தன்னா எதிராக, கே விருத்த இன் அப்போஸ், விருப்பத்துக்கு எதிராக காம் கர்னா படுத்தாகை செயல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லாமே நம்ம விரும்பி தான் செய்கிறோன்னு சொல்ல முடியாது, நேரிடுகிறது, செயல்கள் செய்ய நேரிடுகிறது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே தங்களோட விருப்பத்துக்கு எதிராக செயல்லாம் செய்கிற மாதிரி நேரிடுகிறது. மைனே சோச்சா ஹீ நகி, நான் நினைக்கவே இல்லை. மைனே சோச்சானா ஐ தாட், மைனே சோச்சா ஹீ நகி நினைக்கவே இல்லை. இந்த ஹீ இருக்கு இல்லையா, நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹீயோட யூசேஜ் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது ரொம்ப சிம்பிள் தான் இருந்தாலும் அதை நம்ம தனியாக லேர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை பிரயோகம் பண்ணுறதுக்கு. மைனே சோச்சா ஹீ நகி, நான் நினைக்கவே இல்லை. கி தட் ये सभी काम, இந்த எல்லா வேலைகளும் मुझको ही करने पड़ेंगे, நான் தான் ஹீ பாருங்க, நானே தான் करने पड़ेंगे செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலையெல்லாம் நானே தான் செய்கிற மாதிரி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஃபியூச்சர் டென்ஸை சொல்லியிருக்கோம் பாருங்க, படேங்கே சபி காம் எல்லா வேலைகளும், ப்ளூரலுங்கிறதால करने पड़ेंगे அப்படின்னு போட்டிருக்கோம். இல்லை வெறும் காம், சபி காம் சொல்லாமல் வெறும் காரம் சொன்னாலும் வைங்களேன், கர்னா படேகா செய்ய நேரிடும். இங்கே வந்து சபிகாம்னா எல்லா வேலைகளும் பூரலை கொடுத்துருக்கறதால கர்னே படேங்கன்னு நம்ம சொல்கிறோம். மாக்கோ அப்படி தபியத்துக்கு பர்வா கியே பினா, மாக்கோ அம்மா அப்படி தபியத் தன்னோட உடல்நிலை கீ பர்வா கியே பினா, கீ பர்வாகனா கேர், அம்மா அவங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணாமல், கியே பினான்னா செய்யாமல், பினானா வித்தவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கியே பினான்னா செய்யாமல். இந்த மாதிரியோட யூசேஜ் எல்லாமும் இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கியே பினா செய்யாமல், காணா பனானா படுத்தாக அம்மா சாப்பாடு செய்ய நேரிடுகிறது. அம்மா வந்து அவங்களோட ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணாமல் முடியலன்னாலும் அவங்க சாப்பாடுலாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இன்தினம் தீஸ் டேஸ் அப்படிலாம் சொல்கிறோன்னே, இந்த நாட்களில் பித்தாஜிக்கோ அப்பாவுக்கு வந்து தஃப்தர் மே ஆஃபீஸில் தேர் தக் ரொம்ப நேரம் வரையில், தக்குன்னா டில் ரொம்ப நேரம் வரையில், பைட்னா படுத்தாக ரொம்ப நேரம் ஒரு உட்கார்ந்துருக்க வேண்டியதாக இருக்குது, அதாவது ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. படுத்தாகை ப்ரெசன்ட் டென்ஸ், படுத்தாகை நேரிடுகிறது. ஹி ஹேஸ் டு, ஷி ஹேஸ் டு, தே ஹேவ் டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஆப்கோ மேரி பாத் மான்னி படேகி, நீங்கள் மேரி பாத் என்னோட பேச்சா மான்னி படேகி நீங்கள் கேட்டு தான் ஆகணும். பாத்துங்கிறது பெண்பாளுங்கிறதால மான்னி படேகி. तुम्हें ये काम ज़रूर करना पड़ता है, இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். तुम्हें कल ज़रूर स्कूल जाना पड़ेगा, கண்டிப்பாக நீ நாளைக்கு ஸ்கூல் போய் தான் ஆகணும். இந்த மாதிரி வேறு வேறு சிம்பிளாக சென்டென்ஸ் சொல்லுங்கள், லாங்காகவும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சொல்ல வரும். तुमको रेडियो पर गाने
சென்னை ஜானா படேகா, நீ வந்து ரேடியோவில் பாடுறதுக்காக தானே, டு சிங் பாடுறதுக்காக சென்னை ஜானா படேகா, சென்னை போக வேண்டி இருக்கும். யூ ஹாவ் டு கோ டு சென்னை டு சிங் இன் ரேடியோ டுமாரோ அப்படின்னு சொல்கிறோம். கல் வர்க்கமே, நேற்று கிளாஸில் ராஜேஷ் வந்து அத்தியாபக் சார் கிட்ட மாஃபி மாங்கி படி, மாஃபி மாங்குன்னா சாரி கேட்குறது, ஷமன்னாலும் தான் மன்னிப்பு கோர்ற மாதிரி படி அவனுக்கு வந்து நேரிட்டது. மாஃபின்னா மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு வந்து பெண்பால், அதனால் படின்னு போடுறோம். மாஃபி மாங்கி படி. மாஃபி பூச்சுனான்னு போடக்கூடாது, மாஃபி மாங்கினான்னு தான் போடணும். அப்போ மாஃபி மாங்கி படி, மன்னிப்பு கோர நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பட்னாவோட யூசேஜ், இந்த மாதிரி இந்த கம்பல்ஷனை குறிக்கிற ஒரு யூசேஜை தவிர சின்னதாக வேறு யூசேஜஸும் இருக்குது. அதை தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்லி இந்த யூசேஜ் தான் அதிகம், அது கொஞ்சம் கம்மியான யூசேஜ் தான். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சதன்யமாக आपकी अध्यापिका कला மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.